பைபிளில் மெய்ப்பன் என்று யாரை குறித்திருக்கிறார்கள் என்றால் தலைவர்களை குறித்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்ட தலைவர்களை மெய்ப்பர்கள் என்று தேவன் இங்கு உரைக்கிறார். தம்முடைய தரிசிகள் மூலமாக அவர் உரைக்கிறார். இந்த மெய்ப்பர்களில் 2 வகை இருக்காங்க. ஒன்று நல்ல மெய்ப்பன், இன்னொன்று ஆப்போசிட் என்னது, கெட்ட மெய்ப்பன். அப்போது முதல்ல நம்ம கெட்ட மெய்ப்பன் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்க என்னென்ன அநியாயம் அட்டூழியத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறத நாம் முதலாவது பார்ப்போம். இது நாம் இன்று வாசிக்க கேட்ட எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் வசனங்கள் 1-2 இந்த கெட்ட மெய்ப்பர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க, என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மெய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் இங்கே மெய்ப்பர்னு யாரை குறிப்பிடுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைவரை அவர் குறிப்பிடுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தலைவர்கள், அவர்களை மெய்ப்பர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மெய்ப்பர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு, அவங்களுக்கு சாபம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த மெய்ப்பர்கள் என்னென்ன அட்டூழியம் செஞ்சாங்கங்கிறத எரேமியா ஒரே வசனத்தில் முடிச்சிட்டாரு, 2வது வசனத்தோடு முடிச்சிட்டாரு. ஆனால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி அதை தெளிவாக அழகாக எழுதுறாரு. எசேக்கியேல் 34:2-6 வரைக்கும் உள்ள வசனங்களை படித்தோன்னா நமக்கு அது தெளிவாக புரியுது. 2வது வசனம் படிங்க. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் மந்தையை அல்லவா மேய்க்க வேண்டும். மெய்ப்பர் என்ன பண்றாங்க? மெய்ப்பர் மந்தையை மேய்க்கணும், ஆடுகளை மேய்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தங்களையே அவர்கள் மேய்த்து கொள்ளுகிறார்கள். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு சோறு, என் பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, என் பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு படிப்பு அப்படின்னு அவங்களையே சுற்றி அவங்க அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மந்தையை பார்க்கல. ஆட்டுக்கு என்ன நடந்திருக்கு, ஆடு எவ்வளோ கஷ்டப்படுது, ஆட்டுக்கு என்ன வலி வருது, ஆடு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுது அப்படிங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க அவர்களையே மேய்த்து கொண்டு இருந்தார்கள். அடுத்து 3வது வசனம் படிங்க. நெய்யை சாப்பிட்டு எல்லாம் கொளுத்ததை தின்றுருக்காங்க. எங்கெல்லாம் ஆடு மாடெல்லாம் புஷ்டியாக இருந்ததோ அவ்வளோத்தையும் அடித்து அவங்களே சாப்பிட்ற வேண்டியது. ஆனால் ஆடுக்கு கொடுக்க வேண்டிய அதை கொண்டு போய் பசும்புல் உள்ள இடத்துல போய் அதை மேய்க்க விடணுமே அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அதை பார்க்கல. அதுக்கு என்ன தேவைங்கிறதையே இந்த மேய்ப்பர்கள் பார்க்காமல் இருந்தார்கள். அடுத்து ஆட்டு மயிரை ஆட்டையே வெட்டி அதை அதோட மயிரை தனக்கு ட்ரெஸ்ஸாக மாற்றி போட்டுக்கிட்டாங்க. அழகாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப பார்வைக்கு அழகாக நீட்டாக அவங்க இருந்தாங்க. ஆனால் ஆடு அங்கே சாக்கடைக்குள்ளே கிடந்ததை எடுத்து குளிப்பாட்டலை. அதை அதுக்கு ஒரு நல்லது கெட்டதை அவங்க பார்க்கவே இல்லை. அடுத்ததா கொளுத்ததை அடிக்கிறீர்கள். கொளுத்து அடித்ததெல்லாம் சாப்பிட்டாச்சு, மந்தையை மேய்க்கவே இல்லை. அதை தூக்கி அது எங்கேயோ போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு இவங்க வேலைகளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்களுக்கு என்ன நடக்கு, மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு உள்ள காரியங்களை பற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கவலையாக இல்லை. அடுத்த வசனம், நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் ஜனங்கள்ல எவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, எவ்வளவு தூரம் அவங்க வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு போய் இவங்க ஆறுதல் சொல்லணும்ல. இவங்க ஆறுதல் சொல்லி இல்லை உங்களுக்கு இது இல்லை, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவர்கள் அதை சொல்லவே இல்லை. அடுத்தது, நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும். நோயோட உட்கார்ந்துருக்கு ஆடு. அந்த நோயோட இருக்கிற ஆடுக்கு இவங்க மருத்துவம் பார்க்கவில்லை, அதை குணப்படுத்தலை. மக்கள் பல நோய்களோடு அலைஞ்சாங்க, பல வியாதிகளோடு இருந்தாங்க. ஆனால் இவங்க யாரையும் அவங்க பார்க்கவே இல்லை. ஐயோ நீ வியாதியோடு இருக்கியா, உள்ளே வரக்கூடாது, தேவாலயத்துக்குள்ளே வரவே கூடாது, உனக்கு தீட்டு, நீ அங்கே போய் உட்காரு, உனக்கு இது நடக்கலை, உனக்கு இவ்வளோ பெரிய குஷ்டரோகமா, நீ ஊருக்குள்ளே வரக்கூடாது, போய் வெளியில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள குணப்படுத்துறதுக்கு அவங்க எந்த காரியத்தையும் செய்யலை. ஆனால் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்ததோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. இதை செஞ்சால் இது தீட்டு, இதை செஞ்சால் இது தப்பு, இவங்க எல்லாம் விலக்கி வைக்கப்படணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஓய்வு நாளில் யாரும் கோயிலுக்கு போயிடக்கூடாது, யாரும் எதையும் நல்ல காரியங்களெல்லாம் செஞ்சிடக்கூடாது, எந்த வேலையும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. இதெல்லாம் கரெக்டாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. கையை கழுவாமல் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு இருந்தாங்க.
இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் கரெக்டாக பார்த்தாங்க. ஆனால் ஆட்டுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு, மக்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறத அவங்க ஒரு நாளும் பார்க்கவே இல்லை. அதை பார்க்க தவறி விட்டார்கள். அடுத்து, எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் அவங்க தேவனை விட்டு திருப்பி போயிட்டாங்க. பிதா தேவனுக்கு பக்கத்தில் வரலை. அவங்க செஞ்ச தப்புனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தூரமாக போயிட்டாங்க. ஐயோ இனிமேல் நம்ம உள்ளே வர முடியாது, இனிமேல் நம்ம உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற பயத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அந்த ஆண்டவருடைய குடும்பங்கிற அந்த இணைப்புல இருந்து அவங்க வெட்டி அவங்க தூர போயிட்டாங்க. அப்போ தூரம் போனாங்கன்னா அவங்கள உள்ள கொண்டு வர வேண்டியது யாரோட வேலை, மெய்ப்பனோட வேலை. உள்ள கொண்டு வரணும். உள்ள ஐயோ நீ பண்ணது பரவாயில்ல, தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, நீ உள்ள வா, ஆண்டவர் உன்னை மன்னிக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லி அவங்க உள்ள கொண்டு வராம இவங்களை பத்தி எதுவுமே கவலைப்படலை. ஜனங்களை பற்றி, இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அவங்க கவலைப்படாமல் அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு தெளிவாக உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அடுத்து, காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். அவங்களை எப்படி கொடூரமா ஆண்டு கொண்டார்கள். என்ன நீ பண்ணது தப்பு, பாவம் 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 அப்படின்னு நீ இதெல்லாம் செஞ்சுட்டனாலே நீ பாவம் பண்ணிட்ட, நீ இனிமேல் உள்ளே வர முடியாது, நீ இனிமேல் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ இருக்கவே முடியாது, வெளியே போ வெளியே போ வெளியே போங்கிற மாதிரி அவங்கள மிரட்டி, நீங்கள் இனிமேல் ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வர முடியாது, உங்களுக்கு எல்லாமே தப்பாக தான் நடக்கும், நீங்கள் இனிமேல் நீங்கள் முன்னேறவே முடியாது, நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகவே முடியாது அப்படின்னு அவங்கள எல்லாரையும் மிரட்டி கொடூரமாக ஆண்டார்கள். நீ இந்த தப்பு செஞ்சிட்டியா, கொண்டு வா புறாவை கொண்டு வா, நீ இந்த தப்பு செஞ்சிட்டியா உடனே ஆடை கொண்டு வா, நீ இப்படி பண்ணிட்டியா உடனே மாடை கொண்டு வா, மாடை கொண்டு வா, நீ இவ்வளவு செஞ்சதுனால உனக்கு இந்த மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட்டு, அதுக்கு நீ இவ்வளவு ரூபாயை நீ கட்டணும், நீ இவ்வளவு பணத்தை கொண்டு கட்டணும் அப்படின்னு அவங்கள மிரட்டி அவங்கள உருட்டி அப்படியே பயங்காட்டி ஒரு கொடூரமான ஆட்சியை அவர்கள் புரிந்து கொண்டு இருந்தார்கள். அப்போ அவங்க எப்படி இருந்தாங்க? 5வது வசனம், மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு எல்லாம் இரையாயின. அவங்க சிதறுண்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு மெய்ப்பன் இல்லை, யாரும் அவங்கள கட்டி அரவணைச்சி கொண்டு வருகிறதற்கு ஆளே இல்லை. இப்போவும் நம்மளுடைய குடும்பங்களில் பிள்ளைங்களை நம்ம அரவணைச்சி கொண்டு வரலைன்னா அவங்க சிதறுண்டு தான் போவாங்க. எங்கள் அம்மா என்னை பற்றி என்ன, எங்கள் அம்மாவுக்கு என்னை பற்றி தெரியவே இல்லை, என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சிதறுண்டு தான் போவாங்க. நம்மளை விட்டு தூரம் போயிடுவாங்க. நம்மளை விட்டு தூரம் போயிட்டா திருப்பி நம்ம அவங்கள கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்போ அந்த மாதிரி ஒரு சிதறுண்ட நிலைமை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. மெய்ப்பர்கள் இல்லாமல், அவங்களுக்கு கரெக்டான மேய்ச்சல் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆள் இல்லை. நீ இப்படி செஞ்சிட்டியா பரவாயில்ல வா, இப்படி செஞ்சிட்டியா இது தப்பு, இதுக்கு இதை பண்ணு அப்படின்னு அவங்கள அரவணைத்து வழி நடத்தி கொண்டு போகிறதற்கு அவர்களுக்கு ஆள் இல்லாமல் போனார்கள். அப்படி ஆள் இல்லாமல் போனதுனால என்னாச்சு, காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. அப்போ பிசாசு அவங்கள பிடிச்சுக்கிட்டான். அவங்கள தப்பு செய்ய வச்சு அவன் பாவத்துக்கு அடிமையாக கொண்டு போய் விட்டான். அந்த நேரத்தில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. அப்போ அவங்க பாவத்துக்கு அடிமையாக அப்படியே போய் எப்போ பாரு நம்ம தப்பை தான் செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு உணர்வோட ஒரு 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 உற்சாகம் இல்லை அவங்கக்கிட்ட, ஒரு 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 உண்மையாக இருக்கிற மாதிரி அவங்க இல்லை. அந்த மாதிரி ஆகி விட்டார்கள். இப்போ மெய்ப்பன் இல்லாமல் போனதுனால ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. வருத்தம் வந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு, 23வது அதிகாரம் எரேமியா 23:3 படிங்க. நான் என் நாடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன், அப்பொழுது அவைகள் பழுகி பெருகும். அவங்களை இப்போ என்ன பண்ணுறாங்க, துரத்துண்டு போயிட்டாங்க. அங்கங்கே கிடக்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும். கொஞ்சம் பேர் அடிமையாக இந்த பக்கம் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அடிமையாக அசீரியாவுக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் அடிமையாக பாபிலோனுக்கு போயிட்டாங்க. இப்படி அங்கங்கே சிதறி கிடக்கிறவங்களெல்லாம் இப்போ தேவன் திட்டமிடுகிறார். அவர் போட்ட திட்டத்தின்படி அவர் என்ன பண்ண போகிறாரு, எல்லாரையும் கூட்டி திரும்பியும் இஸ்ரவேல் நாட்டுக்கு அவர் கொண்டு வர போகிறார். அவர்களுக்கு ஒரு மெய்ப்பனை அவர் ஏற்படுத்தணுங்கிற திட்டத்துக்கு வருகிறார். அந்த திட்டத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட மெய்ப்பன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நாம 6வது வசனத்துல பார்க்கலாம், 5வது வசனத்துல பார்க்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன்,
அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் எப்படி தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதே மாதிரி தாவீதின் சந்ததியில அவர் எழும்புகிறார். அதை தான் தாவீதுக்கு ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன், ஒரு நீதியுள்ள கிளை. அதுவும் எப்படி நீதியுள்ள கிளை? அவர்கிட்ட தப்பு தண்டா எதையுமே நம்ம பார்க்கவே முடியாது. அவர் உன்னதமானவர், அவருக்கு தவறுனாலே என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள கிளையை அவர் ஏற்படுத்துகிறார், தாவீதின் கிளை. அப்போ அவர் எப்படி இருப்பார்? அவர் ராஜாவாய் இருப்பார், அவர் ராஜரீகம் பண்ணுவார், அவர் ஒரு அரசாட்சியை இந்த பூமியில ஏற்படுத்துவார். இந்த பூமியில அவர் ஏற்படுத்துகிற அந்த ராஜ்யம் நீதி உள்ளதாக இருக்கும், நியாயம் உள்ளதாக இருக்கும். அங்கே அநியாயம் இருக்காது. எப்படி இந்த மேய்ப்பர்கள் கண்டதையும் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இந்த மக்களெல்லாம் துரத்தி விட்டாங்களோ அதை மாதிரி இல்லாதபடிக்கு அவர் ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குவார். அந்த ராஜ்யத்தில் நீதி இருக்கும், நியாயம் இருக்கும், அதில் எந்த அநியாயத்தையும் நாம் பார்க்க முடியாது. அந்த ராஜரீக எப்படி இருக்கும் பாருங்க. 6வது வசனம் படிங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. அவருடைய நாட்கள்ல, அவர் ராஜரீகம் பண்ணுகிற நாட்கள்ல யூதா ரட்சிக்கப்படும். யூதா பண்ண தப்புல இருந்து அதை மீட்டு எடுத்து அவர் தனக்கு சொந்தமான ஜனங்களாக அவர் ஏற்படுத்தி கொள்ளுவார். அடுத்து இஸ்ரவேல் அந்த நாட்கள்ல சுகமா இருக்கும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி எல்லாத்தையும் சரியாக்கி அவர் கூட அவர் வச்சுக்கிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ராஜரீகத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுப்புகிறதற்கு வந்தார். அந்த நாட்களில் தான் எப்படி இருப்பாங்க? அவங்க பயமே இருக்காது, அவங்களுக்கு எந்த பயமும் அவங்களுக்குள்ள இருக்காது. எல்லாத்தையும் எங்கள் அப்பா பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் எங்கள் அப்பா பார்த்துக்குவாரு அப்படின்னு அவங்க பயம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த கலக்கமும் இருக்காது. அவங்க எதையும் பற்றி பயப்படவே தேவையில்லை. அவங்க பாட்டுக்கு கூலாக அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த மாதிரி நாட்களில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணுவார். இப்போ இதுதான் கெட்ட மெய்ப்பனுக்குரிய குணாதிசயம். அவன் மேய்ச்சலை பார்க்க மாட்டான், அவனையே பார்ப்பான், அவனுக்கே சோறு போட்டுக்குவான், அவன் எப்போ பாரு நான் தன்னை மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தார்கள். அவங்க இருக்கிற காலகட்டத்தில் தான் நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார். இந்த நல்ல மெய்ப்பனுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறத நாம சங்கீதம் 23:2 படிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்ன பண்ணுவாரு? மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுவார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் போய் சேர்ப்பார். அப்போ அமர்ந்த தண்ணீர்கள் எங்கே நிரம்பி இருக்கோ அந்த இடத்துல புல்லும் நிறையா இருக்கும், பசுமையாக இருக்கும், நல்ல பசுமையாக பச்சை பசேன்னு இருக்கும். அந்த மாதிரி பசையாக இருக்கிற இடத்துல இந்த ஆடுகளை கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விட்டுருவார். நீ போய் சாப்பிடு அப்படின்ட்டு. அப்போது நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்குதோ நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அவர் நடத்துவார். நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறவராக அவர் இருப்பார். இப்படி அவர் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராக இருந்தாருங்கிறத தான் நாம் வாசிக்க கேட்ட மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். 36வது வசனம் படிங்க. புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இப்போ என்ன ஆகுது? இந்த நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியில் அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவங்க பல வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு அவங்க வர்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பேய் சூப்பராக ஓடிச்சு ஆண்டவரே, இங்கே குணம் சூப்பராக நடந்துச்சு, கையில் இருந்த தழும்பே தெரியல, அந்த அளவுக்கு குணம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க செய்த அற்புதங்கள், அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை பற்றிலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்க பார்த்தோடனே ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாரு. சுற்றி ஒரே கூட்டம், எங்கே பார்த்தாலும் கூட்டம், அவங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அங்கே இடமே இல்லை. அப்போ இவர் அவங்கள ஒரு தனிமையான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு அவங்கள ஒரு படகுல ஏற்றி அவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போய் அங்கே போய் பார்த்தா அங்கே இன்னொரு கூட்டம் நிற்கிது.
இந்த கூட்டம் எப்படி இருக்கு? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்துச்சு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து எவ்வளவு பரிதாபப்படுறாரு பாருங்க. அவர் வந்து அவரை செலக்ட் பண்ணதே இந்த மக்களை தான், இஸ்ரவேல் ஜனங்களை தான். இவங்களை வச்சு தான் உலகத்துக்கு ஒரு பெரிய சாட்சியை உண்டு பண்ணணும், இவங்க மூலமா உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணணும்னு அவரை நினைச்சு அவர் வேலை செஞ்சார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை. அவங்களுக்கு இருந்த அவங்களுக்குள்ள தலைவர்கள் இதுக்கு ஒத்துழைக்கலை. அந்த மக்களை ஒழுங்கா அவங்க வழி நடத்தலை. அவங்க ஒழுங்கா வழி நடத்தாதனால இந்த ஜனங்கள் வந்து சரியான பாதையில் அவங்களால போக முடியல. அவங்க ரொம்ப வேறுபட்ட நிலைக்கு போயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு தெனா விட்டு வந்துடும், இவ்வளோதானே, தப்பை செஞ்சுட்டு ஒரு ஆட்டை போய் வெட்டுவோம், அதுதானே பரவாயில்ல, ஒரு மாட்டை கொண்டு போய் கொடுத்துட்டா நம்மளை விட்டுருவாங்கல்ல, நம்ம இத்தனை பொண்டாட்டி வச்சோன்னாலும் பரவாயில்ல, போய் கொஞ்சம் ரூபாயை கொடுத்துட்டோன்னா சரியாக போயிடும், நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோன்னா கொண்டுட்டோன்னா நம்ம போய் அந்த பட்டணத்தில் உட்காந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு செய்கிற தவறுகளுக்கு அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக தான் பார்த்தாங்களே ஒழிய, ஐயோ நம்ம செய்கிறது தவறு, நம்ம அதை செய்யக்கூடாது, நம்ம அதை வந்து செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இல்லை. அப்போ அவங்க இப்படி தவறுகள் செய்ததுனால இந்த மேய்ப்பர்களும் அவங்கள ஒழுங்காக வழி நடத்தலை. ஐயோ நீ செய்கிறது தப்புப்பா, இப்படி செய்யக்கூடாதுப்பா, நீ இந்த மாதிரி வரணும், நீ வந்து உனக்கு நோய் வந்ததுன்னா நோயை குணமாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால் அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கூப்பிடுறாரு, அவங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுக்கிறார். அவர் நல்ல போதனைகள் கொடுக்கறதா அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல போதனைகள் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வழிநடத்தி கொண்டு போய் சேர்ப்பார். அப்போ அங்கே பசும்புல் மேய்ச்சல் உங்களுக்கு கிடைக்குது. பசும்புல் மேய்ச்சல்னா க்ரீனாக இருக்குது, எங்கே போனாலும் உங்களுக்கு சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு. அப்போ எதில்? வசனத்தில். இந்த வசனமாகிய உணவு உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு பசும்புல் மேய்ச்சலுக்குள்ள இந்த மேய்ப்பன் உங்களை நடத்தி செல்லுகிறார். நல்ல மேய்ப்பன் பசும்புல் மேய்ச்சலுக்குள்ள உங்களை நடத்தி செல்லுகிறார். இப்படி அவங்க பசும்புல் மேய்ச்சலுக்குள்ள போய் அவங்களுக்கு ஆத்மாவுக்கு ஏற்ற சாப்பாடு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்களுடைய ஆத்ம வியாகுலங்களை போக்குகிற வண்ணம் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஃபுட்டு வசனத்தில் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அவங்கள ஆறுதல் படுத்தி தேறுதல் படுத்தி அவங்கள எல்லாவற்றையும் அவங்கள நசல் கொண்டதை குணமாக்கி அவங்க உள்ளத்தில் இருந்த வேதனைகளை எல்லாம் நீக்கி போடுற மாதிரி அவர்களுக்கு வார்த்தைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இவ்வளோ வார்த்தைகளையும் அவங்க கேட்ட உடனே அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்கல்ல. அதனால் இந்த சீஷர்கள் எப்படி நம்ம 1 மணி ஆனவுடனே சாருக்கு 1 மணி ஆயிட்டு முடிங்க 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 நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி அங்கேயும் இந்த சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? இவர்களிடத்துல சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, சுற்றி ஊர் இல்லை, இதுக்கும் மேலே நீர் அவங்களை இங்கே வச்சுருந்தீர்னா அவங்களுக்கு பசிக்கும், சாப்பிட போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அவங்க வந்து மற்ற ஊருக்கெலாம் போய் தான் சாப்பிடணும். இப்போ மற்ற ஊருக்கு போய் சாப்பிடணுன்னா ஒரு நேர காலமாக அவங்கள அனுப்பி வைக்க வேண்டாமா? நீர் என்ன இன்னும் வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்கீரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சீஷர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் போய் நீங்கள் வந்து இவங்களுக்கு போஜனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே இந்த அப்ரெண்டிஸுகளுக்கு உடனே அது என்னன்னு விளங்கலை. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ 5000 பேர் இருக்காங்க, இவங்களுக்கு போய் நம்ம எப்படி சோறு கொடுக்க முடியும்? இவ்வளோ சோறையும் நம்ம கொடுக்கணும்னா அவ்வளவு பணம் வேணுமே, அந்த பணத்துக்கு நம்ம எங்கே போவோம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் நல்ல மெய்ப்பன் அப்படி இல்லை. நல்ல மெய்ப்பன் என்ன பண்ணுறாரு? உடனே உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் நமக்கு மல்டிப்ளை பண்ணி தர்றாரு, நமக்கு அதை மல்டிப்ளை பண்ணி பெருக செய்கிறார். அப்போ நமக்குள்ளதை உண்மையாக அவருடைய கையில் நம்ம கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க? சீஷர்கள் 5 அப்பம் 2 மீன் இருக்குப்பா, அதை வச்சு நம்ம அதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி 5 அப்பம் 2 மீனை வந்து அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு? அதை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஜெபம் பண்ணுறாரு, ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணி அதை கொண்டு போய் சீஷர்கள்ட்ட கொடுத்து இதை கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்போவும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், அங்கே ஒரு குழப்பமே இல்லை.
எல்லாம் முந்தி அடிச்சுட்டு எனக்குத்தா உனக்குத்தா நான் தான் ஃபஸ்ட்டு நீ தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லாதபடிக்கு அவர்களை அங்கேயும் ஒழுங்கும் கிரமமுமாக அவர் வழி நடத்துகிறார். அவங்களெல்லாம் லைனாக உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடை கொடுத்த உடனே முடிச்சுட்டு இதை சாப்பிட்டவங்க எவ்வளோ பேர்? 5000 பேர். அதாவது புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்போது அவங்களோட ஒய்ஃப்னு வந்திருந்தா இன்னொரு 5000, மினிமம் ஒரு பிள்ளைன்னு போட்டிருந்தா கூட இன்னொரு 5000, அப்போ 15000, மினிமம் 15000 பேர். ஆனால் அதுக்கு மேலே எவ்வளோ நாள் அவங்க சாப்பிட்ருக்கலாம். அப்போது இந்த மாதிரியான ஒரு போஜனத்தை அவர்களுக்கு அவர் கொடுத்தார். நல்ல மேய்ப்பன் நமக்கு எப்போல்லாம் பசி வருதோ, நமக்கு எப்போல்லாம் தேவை வருதோ, நம்ம எப்போல்லாம் நமக்கு இது ஒரு கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் அவர் நமக்கு செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன சாப்பாடு வேணுமோ, நமக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுப்பாரு. சும்மா என்னத்தையோ கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். நம்மளுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு போதும்னு சொல்கிற வரைக்கும் அவர் கொடுப்பாரு. அவர் பாருங்க, அத்தனை பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அவங்க எவ்வளவு மீதம் எடுத்திருக்காங்க? 12 கூடை நிறைய மீதம் எடுத்திருக்கிறார்கள். அப்போது நமக்கும் உங்களுக்கு 5000 ரூபா தேவைன்னா 5000 ரூபா மட்டும் தரமாட்டார். அவ்வளோ ஒரு கஞ்ச பிஸ்னாரி இல்லை நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 5000த்துக்கும் மேலே தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் மீதம் எடுக்கிற மாதிரி தான் கொடுப்பாரு. 5னா 7 கொடுப்பாரு, 10 கொடுப்பாரு. அதில் நீங்கள் உங்கள் தேவைகளை முடித்துட்டு மிச்சத்தை கூட நீங்கள் மீதம் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பன் எங்கே இருக்கிறாரு? நமக்குள்ளே வாழ்கிறார், நமக்குள்ளே இருக்கிறாரு இந்த நல்ல மேய்ப்பன். இந்த நல்ல மேய்ப்பன் நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம எங்கேயோ வெளியே போய் வெளியே பார்க்க வேண்டாம். வேற யாரோ சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்ல மேய்ப்பன் நமக்குள்ளே இருக்கிறாரு. நமக்குள்ளே இருந்து அவர் சொல்லுகிற சத்தத்தை நாம் கேட்கணும். இதை தான் யோவான் 10:15 படிங்க. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அவரும் நம்மளை அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, நாமும் அவரை அறிந்து வைத்திருக்கிறோம். அப்போ நம்மளுக்கு நம்மளுக்கும் அவரை நல்லா தெரியும்னா என்ன அர்த்தம்? அவருடைய சத்தம் நமக்குள்ளே கேட்கும் பொழுது இது எங்கள் அப்பா சொல்கிறது, என்னுடைய மேய்ப்பன் சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அப்போ அந்த வழியில் நாம் நடக்கும் பொழுது நமக்கு சக்ஸஸ் தான். எப்பொழுதும் அவருடைய சத்தம் நமக்குள்ளே கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். அந்த சத்தத்தை நம்ம செவி கொடுத்து கேட்கணும். அவருடைய ஆடுகளாக நாம் இருக்கிறதுனால நம்மளுடைய மெய்ப்பனோட சத்தம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ உங்கள் பிள்ளையோட சத்தம் உங்களுக்கு நல்லா தெரியல, தூங்கிட்டே இருந்தாலும் உங்கள் பிள்ளை அம்மா அப்படின்னு எங்கேயோ இருந்து குரல் கொடுத்தாலும் டப்புன்னு எழும்பி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய குரலையும் நம்மளுடைய நல்ல மெய்ப்பன் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ எல்லாம் அவருக்கு கேட்கும். அதே மாதிரி அவர் சொல்கிறதையும் நமக்கு கேட்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? சும்மா அப்படி வெளியில் பார்த்துட்டே இருக்கிறதுனால அவருடைய சத்தத்தை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்ருக்கோம். அந்த சத்தத்தை நம்ம காது கொடுத்து கேட்கும் பொழுது நமக்கு தேவையான வார்த்தைகளை அவர் நமக்கு சொல்லி தருவார். அதை கேட்டு நம்ம நடந்தோன்னா நமக்கு சக்ஸஸ் தான். இப்படி அவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததா நல்ல மெய்ப்பனோட குணாதிசயம் என்னன்னா, சங்கீதம் 23:4 படிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றும். அப்போது நம்ம மரண தருவாய்க்குள்ளே நம்ம போகிறதா இருந்தாலும் அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் நடப்பித்து காண்பித்தார். 6வது அதிகாரத்தில் அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் சாப்பாடை கொடுத்தாச்சு, 12 கூட நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு? இந்த சீஷர்களை படகுல ஏறி பெத்சாயிதாவுக்கு எதிராக உள்ள இடத்துக்கு போங்க, நீங்கள் அங்கே போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. சாயங்காலம் ஆயிடுச்சு. ஆன உடனே இவர் என்ன பண்ணுறாரு? அவர் போய் அவருடைய இடத்துல அவர் தான் எப்போவும் பிதாவாகிய தேவனோடு உரையாடுகிறவராக இருப்பார்ல, அவரை பலப்படுத்தினதே அதுதான். அப்போது பிதா கிட்ட பேசுறதுக்காக அவர் ஒரு ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக போகிறாரு. இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு அவர் போகிறாரு. நம்ம போய் பேசுவோம், நம்ம உறவாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவர் அங்கே போயிட்டாரு. அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுது?
நைட் ஆயிடுது. இவங்க எல்லாம் படகுல போய்கிட்டு இருக்கும் போது அங்கே வந்து காற்றடிக்குது, எதிர் திசையில் காற்றடிக்குது. எதிர் திசையில் காற்றடித்தோடனே படகு அங்கேயும் இங்கேயுமா ஆடுது. ஆடினோடனே இவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ இப்படி ஆகுதே அப்படின்ட்டு. அப்போ மெய்ப்பன் பாருங்க, மெய்ப்பன் ஒன்று எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. இவங்கெல்லாம் போய் இவங்களை அனுப்பி விட்டுட்டாரு. ஆனாலும் இவங்களை பற்றின சிந்தை அவரை விட்டு போகலை. அவர் வந்து இவங்களை பற்றியே தான் சுற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ இவங்க அங்கே இந்த இந்த எதிர்காத்துல மாட்டிக்கிட்டது அவருக்கு வருகிறது, அவருக்கு தெரியுது. அவர் தெரிஞ்ச உடனே சரி நம்ம இவங்களை காப்பாற்ற போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கடலில் நடந்து போகிறாரு. அவர் இப்படி நடந்து போய் சரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மெதுவாக போயிட்டு இப்படி லைட்டாக தள்ளி போகிற மாதிரி போகிறாரு. போகிறத பார்த்தோடனே இவனுங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க, ஐயோ பேய் 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 பேயின்னு கத்தி அவங்க பயந்துட்டாங்க. இப்போ அவரை பேயின்னு சொன்னதை கூட அவர் வந்து ஒரு பொருட்டாக எடுக்கலை. ஐயோ ஏன் ஆடு கஷ்டப்படுதே அப்படிங்கிற அந்த ஒரு மனதுருக்கம் தான் அவருக்குள்ளே வந்தது. அந்த மனதுருக்கம் வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, படகுக்குள்ளே போகிறார். போய் ஏன் கத்துறீங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படகுக்குள்ளே இறங்குறாரு. அவர் படகுக்குள்ளே இறங்கினோடனே என்னாச்சு, அந்த எதிர்காற்று அப்படியே நின்று போச்சு, கடலும் அமைதியாயிடுச்சு. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் என்னைக்கெல்லாம் நமக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதோ நம்ம கத்தணுங்கிற அவசியமே இல்லை. மெய்ப்பன் நமக்குள்ளே இருக்கிறாரு. மெய்ப்பன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் கேட்கணும். அவர் நமக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் வந்து விடுதலையே கொடுப்பாரு. ஏன்னா அவர் ஆடுகளெல்லாம் கஷ்டப்பட விடுறதே கிடையாது, ஒரு நாளும் அவர் விட மாட்டார். அவர் நம்மளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய கோலையும் அவருடைய தடியும் வந்து நம்மளை தேற்றும். அப்போ அவர் நமக்கு பிரச்சனை வந்தாலும் மரண தருவாய்க்குள்ளே போனாலும் கூட நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் மரணமே வந்தாலும் நமக்கு பயம் இல்லை, ஏன்னா அவர் உயிரோட எழுப்புவார். அவர் உயிரோட எழுப்பி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அவருடைய கோலும் அவருடைய தடியும் தேற்றுங்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு தேவை. அதை விட்டுட்டு ஐயையோ நாளைக்கு 10,000 ரூபா கொடுக்கணுமே, எனக்கு இன்னும் ஒரு வழியும் தெரியலையே, ஐயோ கடங்காரன் எதிர்த்தாப்புல வந்து நிற்கானே என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கலங்கி போய் நிற்க தேவையில்லை. அவர் கரெக்டான நேரத்தில் நமக்கு அவருடைய தடியும் அவருடைய கோலும் நம்மை தேற்றும். நமக்கு தேவையானது அந்தந்த நேரத்தில் அது வந்து சேரும். இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்குள்ள இருந்த அவருடைய சீஷர்களுக்குள்ள இருந்த பயத்தை அவர் நீக்கினார். நல்ல மெய்ப்பன் அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார். அந்த அந்த ஆடுகளுக்கு என்ன நடக்குதுங்கிறத அவர் வந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது அவர் அங்கே போய் நின்னார், அவங்கள தேற்றினார். அடுத்ததா இந்த நல்ல மெய்ப்பனுக்குரிய இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா 23 சங்கீதம் 23:6 படிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். என்னைக்கும் அவருடைய வீட்டில் தான் நம்ம நிலைத்திருப்போம். நமக்கு என்ன வரும், நன்மையும் கிருபையும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த நன்மையான காரியங்களை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் செய்தார். அதை நம்ம மார்க்கு 6:55 56 வசனத்தில் பார்க்கலாம். அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். மெய்ப்பன் இல்லாத ஜனங்களை போல, அந்த மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருந்த அந்த ஜனங்கள் அவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அப்போ ஒரு மெய்ப்பனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவர் அவங்க மெய்ப்பன்னு ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருந்த கஷ்டம் எவ்வளோலாம் கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட வந்து அவங்க சரி பண்ணிட்டு போனாங்க. அதை தான் அங்கே சுற்றி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. பிணியாளிகளை தூக்க முடியல, அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க படுக்கையில் போட்டு அப்படி தூக்கிட்டு வராங்க. அது தனியாக நடந்து வர முடியாதனால இவங்க படுக்கையில் போட்டு அப்படியே தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்படி தூக்கி கொண்டு வந்து அவர்கிட்ட கொண்டு வராங்க. அப்போ அவர் வந்த இடங்கள்லாம் வந்து அந்த லைனாக நிற்கிறாங்க எல்லாரும். அவர் இப்படி நடந்து போகிறாருன்னா சுற்றி, இப்போ உள்ள பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து நடந்து போகிறாங்கன்னா சுற்றி இந்த பக்கம் ஆட்கள் இந்த பக்கம் ஆட்கள் நின்று கத்திகிட்டே இருப்பாங்கள்ல, அதே மாதிரி அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகும் பொழுது இந்த பக்கம் பிணியாளிகள் நோயாளிகள் கஷ்டப்படுறவங்க, வியாதியினால் கஷ்டப்படுறவங்க, அப்புறம்
பிசாசின் பிடியில சிக்கி கிடந்தவங்க, பிரச்சனைகள் பல இருந்தவர்கள் எல்லாரும் அப்படி லைனா நின்னாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு சுகமாக்கி கொண்டே போய்கிட்டே இருந்தார். அப்போ சிலர் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா கூட, அவரை நம்ம இப்படி லேசாக டச் பண்ணால் கூட நமக்கு குணம் கிடைக்குமே அப்படின்னு கூடியிருந்த ஜனங்கள் அநேகம் பேராக இருந்தார்கள். அப்போ மெய்ப்பன் இல்லாமல் இருந்த ஆடுகளை போல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்னைக்கு அவரை சுற்றி சுற்றி வந்தாங்க. சுற்றி வந்ததுனால மெய்ப்பனாக அவர்களுக்கு தேவையானதை செஞ்சார். நன்மைகளையும் கிருபைகளையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போ அவங்க வந்து இளைப்பாறுதல் அவர்களுக்கு கிடைத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இன்னைக்கு நம்ம வந்து படபடான்னு தான் இருக்கோம். எந்த பிரச்சனை ஒஞ்சிராதா, அந்த பிரச்சனை ஒஞ்சிராதா அப்படின்னு எப்போ பாரு பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மெய்ப்பனை நம்ம பார்க்கறதுக்கு மறந்து போகிறோம். இந்த மெய்ப்பன் இடத்துல வரும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போகும். அவர் நமக்கு மெய்ப்பன்கிறத நம்ம யோசித்தாலே போதும். அவருடைய ஆடுகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இந்த நல்ல மெய்ப்பன் இதோட நிறுத்தலை, இன்னும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு பாருங்க. யோவான் 10:11 படிங்க. யோவான் 10. நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பன் என்ன பண்றாரு? ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். அவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஆடுகளாகிய நமக்காக அவருடைய உயிரையே நமக்காக கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன கேட்கணும் அவர்கிட்ட? எல்லாத்தையும் அவர் இதன் மூலமாக நமக்கு அவர் கொடுத்துட்டாரு. அப்போ இவ்வளவு ஒரு உன்னத ஒரு மெய்ப்பனை நமக்கு பிதா தந்திருக்கிறார். அப்போ அவர் மொத்த ஜீவனையும் நமக்காக அவர் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. இப்படி அவர் ஜீவனை கொடுத்து நமக்காக ஒரு திட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார். இந்த நல்ல மெய்ப்பனுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த திட்டத்தை அவர் எப்படி செயல்படுத்தினார், இந்த திட்டம் என்னங்கிறத தான் நாம் வாசிக்க கேட்ட எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். சொந்த உயிரையும் கொடுத்து தன்னுடைய ஜீவனையே கொடுத்து அவர் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் இயேசு. அந்த திட்டம் என்னங்கிறத தான் எபேசியர் 2:11 வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். இப்போ நாமெல்லாம் யாரு? மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்தோம். புறஜாதியார்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, விருத்த சேதனம் இல்லாதவர்கள் நாம். மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களில் வந்து ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணிட்டாரு. இப்போ மக்களை 2 கூட்டமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து விருத்த சேதனம் உடையவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள். இந்த விருத்த சேதனம் உடையவர்கள் யாரு? இவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாரு? இவங்க வந்து புறஜாதியார் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்போ இப்படி 2ஆ பிரிஞ்சுட்டாங்க மக்கள். 2 வகையாக மக்கள் வந்து பிரிந்து விட்டார்கள். இப்போ நாம எப்படி இருந்தோங்கிறத 12வது வசனத்துல சொல்றாரு பாருங்க பவுல். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாக நாம இருந்தோம். நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு. நம்ம பாட்டுக்கு நமக்கு என்னதெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் கடவுளா உருவாக்கி நாம பாட்டுக்கு நாம கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நமக்கு வந்து தேவன் யாருங்கிறதையே தெரியாம உட்கார்ந்துருந்தோம். நமக்கு ஒரு பாட்டில் கொண்டு வந்து வச்சாலே இது வல்லமை செய்யுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பாட்டிலுக்கு உடனே ஒரு துணியை சுற்றிடுவோம், ஒரு பொட்டை வச்சுருவோம், வச்சுட்டு அதுக்கு அப்படியே இப்படி குனிஞ்சிருவோம் இல்லையா? இப்படி நமக்கு வந்து யார் தேவன்னே தெரியாமல் அந்த காலத்தில் நாம் இருந்தோம். அடுத்து இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்ம வந்து தனியாக இருந்தோம். அடுத்து வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். கொடுத்த வாக்குத்தத்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் வந்து என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து யார் வேற்று மனுஷர்கள் போல இருந்தோம். ஐயோ அது நமக்கு ஆகாது. இப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அந்த கூட்டமா, அந்த கிறிஸ்தவ கூட்டம் அது லாயக்கே படாது, அதுங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, அது ஏதோ ஃபாரின் சாமி அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அந்த இதெல்லாம் நம்மக்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னு நாம் அந்நியராக இருந்தோம். அடுத்து நம்பிக்கை இல்லாதவர்களும். நமக்குள்ள விசுவாசங்கிறது சுத்தமாக இல்லாமல் போச்சு. அதை பற்றி நம்ம கவலையே படலை.
அந்த மாதிரி ஒரு விசுவாசமே இல்லை. ஆண்டவர் நமக்கு செய்வார், ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவார் அப்படின்னு அவர் தான் ஆண்டவர்னு ஒரு விசுவாசமே இல்லாமல் இருந்தோம். அடுத்தது, இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு தேவன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நமக்குன்னு தேவன் கிடையாது, நமக்கு யார் வந்து காப்பாற்ற போகிறா, நமக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஆண்டவர் அடுத்து என்ன செஞ்சார்னு பாருங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நம்ம எங்கேயோ இருந்தோம். நமக்கும் அவருக்கு இருந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி, தூரமாக இருந்தோம். அவர் யாருன்னே நமக்கு தெரியாது, என்னன்னே புரியாமல் இருந்தோம். ஆனால் அப்படி இருக்கிற காலகட்டங்களில் கூட, நமக்கு தேவன்னா யாருன்னே தெரியாத நேரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம்? பிதாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அவர் சிந்தின இரத்தத்தினால இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? பிதாவுக்கு பக்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம எதனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவிடம் கேட்கலாம். இப்போ நம்ம வந்து பிதாவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். இவ்வளோ நாள் எங்கேயோ போய் கிடந்தோம். ஏதோ ஒரு சண்டைக்காரன் வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம் இல்லையா? நம்ம எங்கேயோ கிடப்போம். அவன் வீட்டில் கல்யாணம் நடந்தாலும் கூட இப்படி எட்டினாலும் பார்ப்போமே இல்லையா? அங்கே உள்ளே போய் என்னன்னு பார்த்துட மாட்டோம், உள்ளே போய் சேர்ந்துட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சண்டைக்காரங்களாக இருந்தோம் நம்ம பிதாவோட. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தை சிந்தினதுனால நம்ம இப்போ என்ன ஆயிட்டோம்? ஆண்டவரோட க்ளோஸ் ஆகிட்டோம். பிதாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டோம். இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். அப்போ பிதாவுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நமக்கும் வருகிறது. அப்போ இவ்வளவு சமீபம் ஆனதுக்கப்புறம் அடுத்த வசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திரைத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எப்படி எனில் இது எப்படி நடந்துச்சு? நம்முடைய சமாதான காரணராக இயேசு மாறிவிட்டார். நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருந்த சண்டையை தகர்த்து போடுகிறதற்கு அவர் சமாதான காரணராக வந்து விட்டார். இப்போ எதுனாலும் நம்ம இப்போ யார்கிட்ட போய் நிற்கிறோம்? இயேசுகிட்ட போய் நிற்கிறோம். அப்பா, இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே அப்படின்னு முடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தில் அப்படின்னு இயேசு மூலமாக நம்ம போகிறோம். இப்போ இயேசு நமக்கு சமாதான காரணராக மாறிவிட்டார். நமக்கும் பிதாவுக்கும் நடுவில் இயேசு வந்துட்டார். இப்போ இயேசு தான் நமக்கு இன்பிட்வீனில் இருக்கிறாரு. அப்படி இருந்து அவர் என்ன பண்ணார்? இரு திறத்தாரையும், இப்போ எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் இல்லையா? இப்போ ஜனங்கள் வந்து எப்படி பிரிக்கப்பட்டு இருந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள், அதுக்கப்புறம் புறஜாதியார் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறாரு? இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய தடுப்பு சுவரை, பகையாக நடுவில் ஒரு சுவர் நின்றுச்சு, இந்த சுவரை அவர் எடுத்து போட்டுட்டாரு. இது எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டு இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்? ஒரே குடும்பமாக மாறிட்டோம். அதை தான் ஒரே சரீரமாக மாறிவிட்டோம் அப்படிங்கிறது தான் நமக்கு 16வது முதல்ல 15 படிச்சிருவோம். 15 படிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இப்போ என்ன ஆகுது? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இருக்கு. நீ வந்து இதை செஞ்சனா உனக்கு இந்த தண்டனை, நீ வந்து அப்படி செஞ்சனா உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும், இல்லை நீ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு நியாயப்பிரமாணம் சட்ட திட்டங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. எல்லா சட்ட திட்டங்களையும் இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, அவர் சிலுவையில தொங்கினதுனால இந்த நியாய பிரமாணங்கள் எல்லாம் என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கோ எல்லா சட்ட திட்டங்களையும் அவர் ஒழித்து விட்டார். இப்போ நீங்க தப்பு பண்ணா இந்த தண்டனை இருக்கிற போது இந்த தண்டனையெல்லாம் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய மாம்சத்துல இந்த தண்டனையெல்லாம் ஏத்துக்கிட்டாரு. இல்லப்பா, நீ வேண்டாம், நானே வந்து சிலுவையில தொங்கிடுறேன், நீ பண்ற தப்புக்கெல்லாம் நானே வந்து சிலுவையில தொங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து காரணராக மாறிவிட்டார். எப்படி நம்ம இப்போ ஒரு தப்பு, இப்போ உங்க பையன் ஒரு தப்பு செய்யறான்னா, ஒரு கொலையை பண்ணிட்டான்னு வச்சுக்கிடுவோம். இந்த கொலையை பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் கையில் இருக்க அருவாலை நீங்கள் வாங்கிடுவீங்க. அவனை நீ ஓடிப்போ போ 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 நீ போயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் அங்கே என்ன பண்ணுவீங்க? ஜெயிலில் போய் உட்காருவீங்க. உட்கார்ந்து அந்த தண்டனையை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்போ சிலுவையில் நமக்காக தொங்குறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம செஞ்ச தப்பு, நம்ம முன்னாடி செஞ்ச தப்பு, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பு, இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற தப்பு எல்லாத்துக்காகவும் அவர் சிலுவையில் தொங்கிவிட்டார். அவர் சிலுவையில் தொங்கினதுனால நமக்கு இப்போ விடுதலை. இந்த விடுதலையை தான் அவர் நமக்கு மாம்சத்தில், அவருடைய மாம்சத்தில் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த நியாய பிரமாணங்களினால வருகிற தண்டனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் அது எதுவுமே நமக்கு கிடையாது. அடுத்து, இரு திரைத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் புறஜாதியாருன்னு இருந்தாங்கல்ல, இவங்க எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ணிட்டாரு? ஒரே மனுஷனாக மாற்றி விட்டார். ஒரே மனுஷனாக மாறிட்டோம், ஒரே சரீரமாக மாறிட்டோம். இப்போ நமக்கு வந்து இங்கே தனியாக அங்கே தனியான்லாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். எல்லாரையும் காமனாக ஆக்கிட்டாரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் ஸ்பெஷல், அவங்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவம், நமக்கெல்லாம் இந்த வாக்கு தத்துவம் கிடையாது அப்படின்னு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நமக்கு இருக்கிறது. இப்போ எல்லா வாக்கு தத்தங்கள் எல்லாமே ஒன்று தான், எல்லாம் காமன். அவங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் நமக்கும், நமக்கு என்ன இருக்கோ அதே தான் அவங்களுக்கும். இதை மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் செய்த காரியத்தின் மூலமாக நம்மளை ஒரே சரீரமாக அவர் மாற்றிவிட்டார். 16வது வசனம், பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திரைத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒரே சரீரமாக அவர் இப்போ ஒரே சரீரம் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இப்போ தேவனுக்கும் நமக்கும் நடுவில் ஒரு சண்டை இருந்தது இல்லையா, ஒரு பகை இருந்தது. ஐயோ இவங்கெல்லாம் நம்ம ஆள் கிடையாது அப்படின்னு அவர் நம்மகிட்ட கோபமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து சிலுவையில் தொங்கினது நிமித்தமாக இப்போ என்ன ஆச்சு? பிதாவாகிய தேவனுக்கு நம்ம மேலே இருந்த கோபம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ அவர் நம்ம மேலே கோபமாகவே இல்லை. இப்போ நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி யார் இருப்பா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை பிதா பார்த்தோன்னே சரி சரி வேண்டாம் வேண்டாம் போ போ, என் பையன் உனக்காக ரத்தம் சிந்திட்டான், அதனால நான் உன்னை இனிமேல் தண்டிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் தள்ளி விட்டுறாரு. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீங்கள் போகும் பொழுது அப்போ இயேசு வந்து நிற்கிறாரு நடுவில், மத்தியஸ்தராக இயேசு வந்த உடனே இப்போ என்ன ஆயிடுது? இப்போ பிதாவாகிய தேவன் உங்கள் மேலே இருந்த கோபத்தை அவர் வந்து தள்ளி விட்டுறாரு, அவரோட பையனை பார்த்து நம்மளை தள்ளி விட்டுறாரு. இப்போ கோபங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு கிடையாது. நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக மாறிவிட்டோம், நாம் எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிட்டோம். அடுத்த வசனம் படிங்க. அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்ப எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதை வந்து அவர் அறிவித்து முடித்து விட்டார். 18வது வசனம், அந்தபடியே நாம் இரு திரைத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இப்போ அவர் மூலமாக நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருச்சு. அந்த ஸ்லாக்கியம் என்ன? பிதா கிட்ட நம்ம ஸ்ட்ரெயிட்டா போகலாம். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியினால நாம அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். இப்போ இருந்த எல்லா சுவர் எல்லாம் உடஞ்சி போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ நேர ஒரே குடும்பமாக இருக்கிறோம். எல்லாரும் ஒரே குடும்பம், பரலோக குடும்பம், பூலோக குடும்பம். இந்த பூலோக குடும்பத்தில் கடந்த ரெண்டு எல்லாம் இப்போ ஒன்றாயிடுச்சு. இப்போ நாம் எல்லாரும் ஒரே சரீரமாக ஒரே குடும்பமாக மாறிவிட்டோம். இப்போ இதை தான் பவுல் என்ன பண்ணுறாருன்னா ஒரு உருவகத்தை சொல்லுகிறார். அந்த உருவகத்தில் என்னன்னா ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. இந்த மாளிகையில் அஸ்திபாரம் யாருன்னா அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ, எதெல்லாம் சொன்னாங்களோ, இது எல்லாம் தான் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. நம்ம யாரும் ஆண்டவரை பார்த்தோமா, இயேசுவை பார்த்தோமா? இல்லை. நமக்கு எதுவும் தெரியுமா? இல்லை. ஆனால் அவங்க அந்த அப்போஸ்தலர்கள் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து செய்ததை பார்த்து அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விஷனாக பார்த்து, ரெவலேஷனாக பார்த்து, வெளிப்பாடாக பார்த்து அவங்க முகமுகமாக அவங்களுடைய கனவுகளில் அவங்களுடைய வெளிப்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் என்னெல்லாம் செய்வாருங்கிறத அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை தான் நம்ம எரேமியா தீர்க்கதரிசியில் பார்த்தோம். அவர் தாவீதுக்கு ஒரு
வேறாக உருவாகுவார், ஒரு ராஜ்யத்தை கட்டுவார் அப்படின்னு பார்த்தோம். இதை வந்து அந்த தீர்க்கதரிசிகள் அன்று வெளிப்பாடாக பார்த்தார்கள். போன வாரம் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா பார்த்தோம். அதுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி 34 அந்த மெய்ப்பர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்களோ இவங்களை வந்து நான் நியாய தீர்ப்பு செஞ்சு நானே மெய்ப்பனா வருவேன், நானே எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு அவர் வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி வெளிப்பாடாக பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த வெளிப்பாடுகளும் அப்போஸ்தலர்கள் நமக்கு சொன்ன சுவிசேஷத்தையும் அடித்தளமாக வைத்து, இதுதான் இப்போ நமக்கு அஸ்திபாரம். இந்த அஸ்திபாரத்தை வச்சு இப்போ இதில் மூளைக்கல்லா யார் இருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து மூளைக்கல்லாக இருக்கிறார். இந்த மூளைக்கல்லுனா என்னன்னா, 2 சுவரை கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற கல். 2 சுவரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக நடுவில் கொடுக்கறது தான் இந்த கல். இப்போ இந்த கார்னர் ஸ்டோன், இப்போ இந்த கார்னர் ஸ்டோனில் தான் வந்து இந்த பில்டிங் வந்து இந்த நாட்டில் இந்த இவர்களால் இந்த பில்டிங் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. இப்போ அதுதான் வந்து கார்னர் ஸ்டோன். இது வந்து மெயின் ஸ்டோன். இதுதான் வந்து 2 சுவரை வந்து இணைக்கிறது. அப்போது ஒரு இணைக்கிற பாலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ நம்மளையும் பிதாவையும் இணைக்கும்படியாக மூளைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ இவர் மூளைக்கல். அஸ்திபாரம் யாரு? அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இவங்க போட்ட அந்த செய்திகள். இப்போ இதையும் வச்சு இப்போ ஒரு மாளிகை கட்டப்படுகிறது. அந்த மாளிகையில் நாம் எல்லாம் ஒவ்வொரு செங்கலாக இருக்கோம். நாமெல்லாம் ஒரு செங்கலாக இருக்கிறோம். அப்போ நம்மளை வந்து நீங்கள் எதுவும் இப்போ செங்கல் எதுவும் பண்ணுமா? அது பாட்டுக்க கொத்தனார் எடுத்து சாந்த குலைச்சி சாந்த வைப்பார், இந்த கல்லை தூக்கி வைப்பார், அப்புறம் ஃபுல்லாக கெட்டி. அதுக்கப்புறமும் நீங்கள் எதுவும் பண்ண போகிறீங்களா? இல்லை. அவங்க வந்து பெயிண்ட் அடிப்பாங்க, அவங்க உங்களை அழகுபடுத்துவாங்க. சில டைம் டைல்ஸ் ஒட்டணுன்னா டைல்ஸ் ஒட்டுவாங்க, சில இடத்துல ஆர்டிஸ்ட்ரி ஒர்க் பண்ணணுன்னா பண்ணுவாங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்க பண்ண போகிறாங்க. நீங்கள் போய் சும்மா உட்காந்துருக்கணும், வேறு எந்த சேட்டையும் பண்ணாமல் அந்த இடத்துல உட்கார வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. இப்படி ஒரு அழகான மாளிகை கட்டப்படுகிறது. இந்த மாளிகை கட்டப்படுகிறது தான் மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தை அவர் சிறப்பாக நிறைவேற்றிட்டார். எல்லாரையும் அங்கே கடந்தவங்களை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து ஒன்றாக்கிட்டார். யாருக்குள்ளேயும் இனிமேல் வேற்றுமை கிடையாது. நீ ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, யாரும் கிடையாது. எல்லாரும் அவருக்கு கீழே ஒரே மாதிரி ஆயிட்டோம். எல்லாரும் ஒரே மாதிரி ஆகி இப்போ எப்படி இருக்கிறோம்? பிதாவோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன கேட்டாலும் உடனே அது வந்து சாங்ஷன் ஆகுது. ஏன்னா இயேசுவின் மூலமாக போகிறதுனால. இப்போ இந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுகிறதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து எதுவுமே கரெக்டாக நடக்காது, எல்லாம் அங்கே மாறி மாறி தான் நடக்கும். இந்த பழைய ஏற்பாடு பக்தர்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க, மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அப்புறம் இறங்கிடுவாங்க, மேலே போகிற மாதிரி இருக்கும், அப்புறம் கீழே இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி அவர்கள் இருந்தார்கள். அவங்களுக்குள்ள வந்து அவங்களால தப்பு செய்யாமல் இருக்கவே முடியல. எதையாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்குரிய தண்டனையும் வாங்கிட்டு அவங்க வந்து கீழே போயிட்டே இருந்தாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இந்த மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து செய்த திட்டத்தின் மூலமாக இப்போ நமக்கு எல்லாரும் பிதாவுக்கு முன்னாடி ஒன்றாயிட்டோம். பிதா மேலேருந்து பார்க்கும் பொழுது இங்கே இருக்கிறது எல்லாம் குட்டி இயேசுவாக தான் பார்ப்பார். அவர் வந்து லான்சியாவோ காயத்ரியாவோ சார்லதாவாவோ பார்க்கவே மாட்டார். அவர் மேலேருந்து பார்க்கும் பொழுது இயேசு, குட்டி இயேசு, குட்டி இயேசு, குட்டி இயேசு அப்படின்னு தான் அவர் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம் வருது. அது மன நிறைவாக அவருக்கு இருக்குது. அப்படி தான் நம்மளை அவர் பார்த்து கொண்டு செல்லுகிறார். அப்போ இந்த மீட்பின் திட்டம் மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அருளப்பட்டது. அவர் எப்படி நல்ல மெய்ப்பன்கிறத ப்ரூவ் பண்ணாரு? தன்னுடைய சொந்த உயிரை கொடுத்து, தன்னுடைய சொந்த ஜீவனை அவருடைய ஆடுகளாகிய நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்து தான் நம்மளை வந்து அவர் எடுத்திருக்கிறார். அடுத்ததா இந்த 23ஆம் சங்கீதத்தில் உள்ள இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, 23:5 படிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சத்துரு கிடையாது, 2 சத்துரு கிடையாது. உங்களை வந்து தனியாக போய் அவர் வந்து அபிஷேகம் பண்ண போகிறதில்ல. உங்களுடைய எதிரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பார். எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு இவங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் போடப்படுகிறது. இந்த டேபிளுக்கு மேலே ஒரு பெரிய பிளாங்கெட்டை விரிக்கிறாரு. பிளாங்கெட்டை விரித்து அதுக்கு மேலே கொண்டு வந்து சாப்பாடை வைக்கிறாரு. இந்த சாப்பாடை வச்சு, சாப்பிட்றா மகனே, சாப்பிடு மகளே, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உட்கார்ந்து இந்த நன்மைகளை நீங்கள் ருசி பார்க்கிறத உங்களுடைய சத்துருக்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவங்க எல்லாம் லைனாக உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் தெரு ஜனங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்க்குறாங்க. உங்களுடைய விரோதிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நடக்கிற நன்மைகளை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவ்வளவு நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக அவர் கொடுக்கிறார். இந்த மெய்ப்பனோட வேலை அதுதான். அப்படி உட்கார வச்சு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்து இதை உங்களை இப்போ ஒரு எக்ஸிபிட்டாக மாற்றிட்டார். இப்போ நீங்கள் வந்து காட்சி பொருளாக உங்களுடைய சத்துருக்களுக்கு நிற்கிறீங்க. இந்த நன்மைகளும் கிருபைகளும் இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு வரைக்கும் தொடரும்னு 6வது வசனம் படிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த நன்மைகள் உங்களை தொடர்ந்து கொண்டே வந்திருக்கும். இந்த நன்மைகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நன்மைகளை மாத்திரமே அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இப்படி செய்கிறவராக நம்மளுடைய நல்ல மெய்ப்பன் இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் நம்ம இன்னைக்கு பார்த்தது. மெய்ப்பன்னா யாரு, நல்ல மெய்ப்பன்னா யாரு, கெட்ட மெய்ப்பன்னா யாரு. கெட்ட மெய்ப்பன் வந்து சும்மா மெய்ப்பர்கள், அதாவது ஆடுகளையே அவங்க சாப்பிடுவாங்க, தன்னையே மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்டு அவங்களே வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் கெட்ட மெய்ப்பர்களோட வேலை. அவங்க வந்து நல்ல ஆடுகளை பார்க்கவே மாட்டாங்க. அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல காரியங்களும் நடக்காது. நல்ல காரியங்களை அவங்க சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் கஷ்டப்படுறவங்கள தூக்கி விடுறதுக்கும் அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறவங்க தான் கெட்ட மெய்ப்பர்கள். இவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களை மேய்த்து கொண்டு வந்த தலைவர்கள். அவங்க அப்படி இருந்ததுனால நமக்கு நல்லது. அதனால நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் கிடைச்சிருக்கிறார். அப்போ நம்ம எல்லாம் அந்த கெட்ட மெய்ப்பர்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அவங்க அப்படி இருந்ததுனால நமக்கு நல்ல மெய்ப்பன் வந்தார். இந்த நல்ல மெய்ப்பன் யார் மூலமாக தோன்றினார்? தாவீதின் மூலமாக தோன்றினார். இதை தான் நம்ம 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த 2 சாமுவேல் 7ல் தான் தாவீது வந்து அவர் வந்து சூப்பராக ஒரு அரண்மனையை அவருக்கு கட்டிக்கிட்டார். அவர் கட்டி சூப்பராக இருந்தார். அவர் நல்லா இருக்கிற நேரத்தில் அவருக்குள்ள ஒரு சஞ்சலம், ஒரு வருத்தம். என்னென்னா, நான் நல்ல வீட்டில் இருக்கேன், ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு திரைக்கு மறைவில் இருக்கிறாரே அப்படின்னு அவருக்கு ஒரு கவலை. அவர் அப்படி கவலைப்பட்டு இருக்கும் போது தான் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நீ மெய்ப்பனாக இருந்த, நீ நல்ல மெய்ப்பனாகவே இருந்த. நல்ல மெய்ப்பனா அப்போ தாவீது எப்படி இருந்தார்? நல்ல மெய்ப்பனாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்? எப்போ பாரு ஆடு கூடயே தான் இருப்பார். அவர் ஆட்டை விட்டுட்டு வெளியிலே போக மாட்டார். இது எப்படி நமக்கு தெரியும்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வர்றாரு. தாவீதை தான் அபிஷேகம் பண்ண வர்றாரு. ஆனால் அவர் தாவீதுன்றது சாமுவேலுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாரு? ஈசாய் தான் தாவீதோட அப்பா. அப்போ அங்கே இருக்கிற ஈசாயிட்ட வந்து சொல்கிறாரு, உன் பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு விருந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்போ அங்கே எல்லாரும் வர்றாங்க. தாவீதோட அண்ணன்கள் 7 பேர் வர்றாங்க. ஆனால் இது இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போது சாமுவேல் வந்து ஈசாயிட்ட கேட்கும்போது, வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இன்னொருத்தன் இருக்கான், அவன் எப்போ பாரு ஆடுக்கு பின்னாடி தான் இருக்கும் வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து ஆடுகளுக்கு பின்னாடியே இருந்திருக்கிறாரு தாவீது. அப்போ அவருக்கு நல்ல மெய்ப்பனாக தான் இருந்திருக்கிறாரு. அந்த ஆட்டையே அவர் மேய்ச்சிக்கிட்டு, அந்த ஆட்டுக்கே நல்லது செஞ்சுக்கிட்டு, அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு, அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த ஆட்டுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தாவீது என்ன பண்ணியிருக்கிறாரு? சிங்கம் மூலமாக, கரடி மூலமாக இந்த ஆட்டுக்கு அப்போது ஆபத்து வந்திருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணார்? இந்த கரடியோட வாயை அப்படி கிழிச்சிட்டாராம். கிழிச்சு உள்ளே இருந்த ஆடை வெளியில் எடுத்திருக்கிறாரு.
அப்போ ஆட்டுக்கு ஒரு கஷ்டம் வரும்னு தெரிஞ்ச உடனே தாவீது எவ்வளவு அவரோட உயிரையும் அவர் வந்து பொருட்படுத்தாமல் அவர் வந்து போய் அந்த ஆட்டை அவர் காப்பாற்றிருக்கிறாரு. இவ்வளோ ஒரு நல்ல மேய்ப்பனாக தாவீது இருந்திருக்கிறார். அப்போ இந்த தாவீதை அவர் ஆண்டவர் என்ன பண்ணார்? அரசனாக மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரசனாக அவர் மாற்றினார். அப்போ அவர் சிம்பிளாக தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய வேலையை அவர் கண்ணும் கருத்துமாக பண்ணும் பொழுது என்ன ஆயிருக்காரு? மெய்ப்பன்கிற ஸ்தானத்திலிருந்து நாட்டுக்கு ராஜா அப்படிங்கிற லெவலுக்கு அவர் வந்து உயர்ந்திருக்கிறார். அப்போ அவர் நாட்டுக்கு ராஜா ஆனதுக்கப்புறமும் அவருக்குள்ள ஒரு ஃபீலிங், எப்படியாவது நம்ம வந்து நம்ம ஆண்டவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டிடணும் அப்படிங்கிற பிளானோட அவர் வந்து வேலை பார்க்குறாரு. அப்போது ஆண்டவர் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசிக்கு வந்து அவர் சொல்லுறாரு, இவன் தாவீது மூலமாக எனக்கு அந்த தேவாலயம் வேண்டாம். தாவீது வந்து என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவன் மேய்ச்சா போதும். அவன் வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு ராஜாவாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையானதை அவன் கொடுக்குறவனாக இருக்கணும். அவனுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிற எதிரிகளை முறியடிக்கிறவனாக இந்த தாவீது இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் தாவீது என்ன பண்ணா? ஒரே எங்கே பாரு யுத்தம் தான். அவனுடைய கிங்டம் வந்து எப்பவும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகும். இருக்கிற எல்லா எதிரிகளோடையும் போய் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பான். எப்பவும் அவன் வந்து யுத்தத்தில் இருந்த மாதிரியே தான் இருக்கும். அவன் யுத்தம் செய்துக்கிட்டே இருந்ததுனால அவனுடைய கைகள் இரத்தக்கரை பட்டிருக்கு. இந்த இரத்தக்கரை பட்ட தாவீதின் மூலமாக எனக்கு தேவாலயம் வேண்டாம், நான் அவனுடைய சந்ததியில் இருக்கிறவன மூலமாக தேவாலயத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இவன் பிள்ளைங்க மூலமாக எனக்கு ஒரு தேவாலயம் கட்டப்படும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதனால் தாவீது என்ன பண்ணா? இந்த தேவாலயத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சான். அந்த தேவாலயத்தை கட்டுறதுக்கு தேவையான மரங்கள், அதுக்கு தேவையான கற்கள், என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் தாவீது வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் சாலமோன் மூலமாக அந்த தேவாலயம் கட்டப்பட்டது. இப்படி அவர் வந்து ஆண்டவர் வந்து தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கையில் தான் உன்னுடைய ராஜ்யபாரம் எப்பொழுதும் ஸ்திரப்பட்டிருக்கும், உன்னுடைய ராஜ்யபாரம் எப்போவுமே நிற்கும், உன்னுடைய கிங்டம் எப்பவும் இருக்குங்கிறத சொல்லி அவன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கிறத அவனுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதற்கு தாவீதின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ தாவீதோட ராஜ்யம் இன்னும் ஸ்திரப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு நிலைச்சிருக்குது அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ நல்ல மெய்ப்பன் தாவீதும் நல்ல மெய்ப்பனாக இருந்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பனாக இருந்து அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாத்து கொண்டார். இந்த ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரு. அவங்க வந்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அவங்க அலையும் பொழுது எனக்கு யாரும் நல்லது சொல்ல மாட்டாங்க, எனக்கு இதில் ஒரு கைடன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவங்க அந்த ஜனங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்தார். அவர்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருந்தார். அப்போ அந்த ஆட்டுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவங்கள வளர்த்தார். கடைசியாக அவருடைய உயிரையும் அவர் இந்த ஆடுகளுக்காக அவர் வந்து கொடுத்தார். அதன் மூலமாக நமக்கு ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த செயல்படுத்தப்பட்ட திட்டம் என்னன்னா, எல்லா வேறுபாடுகளும் உள்ளவங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரே குடும்பமாக பிதாவோட இணைச்சிட்டாரு. பிதாவோட நம்ம இணைச்சி இப்போ நம்ம ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இப்போ ஒரு மாளிகை கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த மாளிகையில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் வந்து அஸ்திபாரமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூளைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. நாம் எல்லாம் அந்த கட்டிடத்தின் உறுப்பாக இருக்கிறோம். இப்படி நாம் கட்டப்பட்டு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் ஒரு நல்ல மெய்ப்பனுடைய குணாதிசயங்கள்.